பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதாக. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய், டுடே யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர் கூறின இரண்டாவது வார்த்தையாய் மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் காணப்படுகிறது. இயேசு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறத்தக்கதாய் இடதுபுறம் ஒரு கள்ளனும் வலதுபுறம் ஒரு கள்ளனும் சிலுவையில் தொங்க இயேசு மத்தியில் தொங்கினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்ததினால் அவர் அக்கிரமக்காரராய் கருதப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். பாவமும் அக்கிரமும் வேறு அர்த்தங்களை உடையதாய் காணப்படுகிறது. சில வேளைகளில் அறியாமல் கூட பாவம் செய்து விடுகிறோம். ஆனால் அக்கிரமம் என்பது முன்கூட்டியே அறிந்து துணிந்து செய்கிற குற்றமாய் காணப்படுகிறது. இரண்டு கள்ளர்களும் அப்படிப்பட்ட குற்றங்களை செய்தவர்கள். ஆண்டவர் அவர்கள் நடுவில் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தொங்கினார். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இன்றும் அநேக சிலுவையை தோல்வியின் சின்னமாய் அவமானத்தின் சின்னமாய் கருதி இயேசுவை இகழ்வது உண்டு. ஆனால் குற்றவாளிகளில் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். முதலாவது, அவன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறான். தான் தண்டனைக்குரியவன் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார் என்று வேதம் கேட்கிறது. அநேக வேளைகளில் நாம் நம்முடைய தவறுகளை உணர்வதில்லை. விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் கூட இதே நிலையில்தான் காணப்படுகிறார்கள். தவறுகளை உணராத வரைக்கும் மனம் திரும்புதலின் அவசியத்தை அறிவதில்லை. பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை, அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனுக்கு இரக்கம் உண்டு என்று வேதம் கூறுகிறது. அதோடு அவன் இயேசுவை ஆண்டவராய் பார்க்கிறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டென்றும் விசுவாசிக்கிறான். ஆகையால் அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்தான். நாமும் அநேக வேளைகளில் ஆண்டவரே என்று கர்த்தரை அழைப்பதுண்டு. ஆனால் உண்மையாய் அவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்ள துரிதமாய் வரப்போகிறார் என்று விசுவாசித்து அதற்காய் ஆயத்தப்படுகிறோமா? சிலுவை கள்ளனுடைய வெளிச்சம் கூட இன்றைய அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மையாய் காணப்படுகிறது. கர்த்தர் அவனுடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு உடனடியாக செவி கொடுத்தார். தானும் சிலுவையில் வேதனையை சகித்து கொண்டிருந்த நிலையிலும் ஒரு பாவியின் ஆத்ம ரட்சிப்பு அவருக்கு முக்கியமாக காணப்பட்டது. அவனுடைய அங்கலாய்ப்பின் சத்தம் அவர் செவிகளில் விழுந்தது. அதே காரணத்திற்காய்தான் தேவாதி தேவன் இந்த பூமியில் வந்தார். இழந்து போன ஆத்துமாக்களை தேடவும் அவர்களை ரட்சிக்கவும் வந்தவர் அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே நீ இளைப்பாறுதலில் இருப்பாய் என்று கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்ற நாமத்தை தவிர ஆத்ம மீட்பிற்கு ரட்சிப்பு அடைவதற்கு வேறு வழியே இல்லை. இயேசுவின் மூலமாய் அன்றி ஒருவனும் இளைப்பாறுதலில், அதாவது பரலோகத்தில் பிரவேசிக்கவும் முடியாது. ஆகையால் இயேசுவை இரட்சகராய் இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நம்மில் காணட்டும். அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காய் ஜெபிக்கிறவர்களாய் உழைக்கிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி வேண்டுதல் செய்த சிலுவை கள்ளனை ரட்சித்து அன்றைக்கே அவனை இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படியாய் செய்தீரே, அதுபோல இப்பொழுது தங்களுடைய இருதயத்தில் தங்கள் பாவங்களின் நிமித்தம் குத்துண்டவர்களாய் உணர்வடைந்தவர்களாய் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற அத்தனை பேருடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை கர்த்தர் நீர் மன்னித்து அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ராஜ்யத்தின் பாத்திரவான்களாய் கர்த்தர் இன்றைக்கே ஏற்றுக்கொள்வீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும். ஒரு தீங்கும் ஒருவரையும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்தருளுவீராக.
நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.